ஜனநாயகன் படம் ஒரு ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருச்சு. தளபதி விஜயா வந்திருக்க வேண்டிய படம் முதலமைச்சர் விஜயா வந்துருச்சு. அதை பார்த்துட்டோம். ரிவ்யூ இருக்க போது வீடியோ எண்டில் எங்களோட கனெக்ஷன் பற்றியாக இருக்கட்டும், இந்த நீட் இஷ்யூ, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. அதை வீடியோ எண்டில் பார்ப்போம். ஸோ தளபதியோட ஜனநாயகத்தோட ரிவ்யூ அதில் போயிடலாம். எஸ், படம் வந்து தளபதி என்ட்ரியாக இருக்கட்டும், அந்த டைட்டில் கார்டுலேருந்தா இருக்கட்டும், டைட்டில் கார்டு உண்மையில எக்ஸெப்ட் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். விஜய் அவர்கள ஒரு டைம் பிடிச்சவங்க அர்த்தம் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க, தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த ஒரு டைட்டில் கார்டுக்காகவே. அதே மாதிரி நம்ம வந்து லீக்குடு ஆனப்பவுமே நம்ம ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லை. ஆமாம். ஸோ நான்லாம் ஒரு சீன் கூட பார்க்காம இருந்ததுனால ரொம்ப எனக்கு ஹைப்பு அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னு போச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக பயங்கர எங்கேஜிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அவர் வந்து புல் பண்ணியிருக்காரு. அவர் வர ஸ்க்ரீன் தான் இருக்கட்டும், அந்த ஒரு எல்லா கேரக்டரோட தாண்டி அவர் வர சீன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுற விதமாக இருக்கும். ஃபுல்லாகவே தேட்டர் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி வந்து ஒரு திருட்டுத்தனமாக வெளியிட்டு அதை எப்படி ஃபோனில் மொபைலில் பார்த்தாங்க இன்னொரு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. சாங்ஸ், அந்த தளபதி கச்சேரி, அந்த சாங்ஸ் அப்படிலாம் அந்த தேட்டர்லாம் வந்து எல்லாருமே ஒரு 100-200 பேர் எல்லாருமே ஸ்க்ரீன் கிட்ட போயிட்டாங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரெண்டாவது பாதியை பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சிவில் வாரை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு செலிப்ரேஷன். 3 hours படம், ப்ராப்பர் இன்டர்வல், ப்ராப்பரான தளபதி படம்னு வினோத் வந்து பேச்சுக்கு சொல்ல அந்த அளவுக்கு எல்லா எலிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அந்த கடைசியில் வந்து 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு ஒத்துமையாக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கோட தனித்துவமாக இருக்கட்டும், அதை வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, கடைசி ஒரு 40 செகண்ட் அந்த ட்ரிபியூட் போட்டோன்னே ஐயோ அழுதுருவோம்மா அப்படிங்கிறத மாதிரி வந்துச்சு. நல்லவேளை அந்த யார் பெற்ற மகனும் சாங் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழுதுருப்போம். இதுவே அழுகையை நான் அடக்கிக்கிட்டேன். ரொம்ப என்னதான் ஒரு 50% ரீமேக் படமாக இருந்தாலும் அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா போய் அந்த ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க. ஃபியர் வந்து போக்குறது, அது எப்படி போக்கணும் அதை பற்றியும் பேசியிருந்தாங்க. நிறையா நல்ல விஷயங்கள், சமீபத்தில் நடந்த விஷயங்கள் கனெக்ட்ன்ற மாதிரி குட் டச், ஆமாம் அதுவும் பேசியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அந்த படத்துலேயும் வந்துருன்னு சொல்லுவாங்க. பட் அந்த இதுவுமே அந்த விஷயமே இதில் வச்சுருந்தாங்க. மமிதா பைஜுவாக இருக்கட்டும், மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. பூஜா அஜய் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்க்ரீன் டைம் தான், அந்த டைமத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கும் தளபதிக்கும், அதாவது நம்மளுக்கும் தளபதிக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கனெக்ஷன். ஒரு வீட்டில் எப்படி தாத்தா பாட்டில் ஆரம்பித்து இப்போ இருக்க எங்கள் வீட்டில் குட்டி தம்பி வரைக்கும் எல்லாருமே தளபதி ஃபேன் தான். அந்த வகையில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2009 வேட்டைக்காரனில் ஆரம்பித்தது என்னோட பயணம். இப்போ 2026 ஜனநாயகனில் 17 வருஷம் ஒரு ஆனந்தம் கலந்த சோகத்தோட இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது, படமாக பார்த்தது திருப்பாச்சி தான் பார்த்தேன். செகண்ட் ஷோ திருப்பாச்சி வந்து நைட் ஷோ பார்த்ததுலேருந்து ஆரம்பிச்சா இருக்கட்டும், நிறையா படங்கள், அது குறிப்பிட்ட சில லாஸ்ட்டு ஒரு 4-5 படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போய் பார்த்ததா இருக்கட்டும். அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு செலிப்ரேஷன் இன்னும் திருப்பி வராது. அதுதான் ரொம்ப, அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போ உண்மையிலே தேட்டரில் நான் உணர்ந்தேன். அதாவது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் முதலிடம் குடும்பம், 2வது இறை நம்பிக்கை, 3வது நம்ம இத்தனை வருஷமா தேர்வு செஞ்ச நபர் ஒரு சரியான நபர் தான் அப்படின்னு நான் ஒரு முழுமையாக அன்றைக்கி நான் உணர்ந்தேன். அந்த விதத்தில் நான் கர்வத்தோடு சொல்லுவேன், நான் ஃபாலோ பண்ண ஆள் சரியான ஆள் தான் அப்படின்னு சந்தோஷத்தோடு சொல்கிறேன். நான் சூப்பரான அந்த ஃபேன்ஸோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் கனெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படங்கள். படமாக ஒரு சில லாஜிக்கான விஷயம், எப்பயுமே நம்ம ரொம்ப லாஜிக்கெலாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து சில பிரச்சனைகளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ லாஜிக் பியாண்ட் த சீன்ஸ் தான், நிறையா கற்பனை தாழ்ந்து நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க, நிறைய விஷயம் படமாக காமிச்சிருக்காங்க. கருத்தை வந்து பார்த்தா ரொம்ப நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப தேவையான ஹேட்டட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த டேக்லைன் சொல்லும் போதெல்லாம் பயங்கரமான கிரேஸாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம படத்தை பற்றி பேசணும், தளபதியை பற்றி பேசி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த என்டர்டெய்னர் அவர் தான். ஒரு பொழுதுபோக்காளர்,
ஒரு சிங்கரா இருக்கட்டும், டான்சிங்கா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், ஆமா. ஒரு ஒரு மனுஷங்களும் இவ்வளோ திறமை இருக்க வாய்ப்பே இல்ல. இனிமேல் இவரை போல யாரும் இனிமேல் வரப்போறதும் இல்ல. அதான் அந்த என்னன்னா பெஸ்ட் ஆக்டரா அப்படின்னா சொல்லிட முடியாது. அந்த எமோஷன் தான் அவரோட வைப், அந்த எமோஷன் வந்து இத்தனை கோடிக்கணக்கான பேர் கனெக்ட் ஆகி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அவ்வளோ பேர் அந்த ஒரு திடீர்னு கத்துறதா இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பர்சனலாக கனெக்ட் பண்ணுற அந்த விதம் வந்து இனிமேல் இவ்வளோ தூரம் யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நீங்க எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஒரு புலப்பட்ட விஷயம், 2029 நாடாளுமன்ற தேர்தல்லையும், 2034 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தல்ல ஏதோ ஒரு தேர்தல்ல நம்ம தளபதியோட தாக்கம் அதிகமா இருக்க போகுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தியும் பேசியிருப்பாரு. இந்தவப்படக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் அவரு அப்படியே மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபியூச்சர் இந்தியாவில் நல்ல ஒரு க்ரோயிங் பொலிட்டிஷியனா, நல்ல பொலிட்டிஷியனா நிச்சயமா இருப்பாரு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தளபதி கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசப்பற்று சொல்ற படமா தான் இருக்கு. இந்தியான்னு கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், தமிழ்நாடு கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு பிரிவினை இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஒரு விஷயத்த, ஜனநாயக நாடு தான் இது அப்படின்னு சொல்லி ஜனநாயகனே சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். இதெல்லாம் கனெக்ட் பண்றதை பார்த்தா இந்திய லெவல்லே ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு நபரா தளபதி அவர்கள் தெரியுறாரு. அவர் மைண்ட்ல தான் வச்சிருப்பார் போலக்கு. படத்துல இதெல்லாம் பார்த்தது ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் வந்து ஸ்மால் டியர்ஸ், என்ன சொல்றது, ஒரு ஆனந்த கண்ணீரோட இவ்வளோ தூரம் இனிமேல் யாருக்கும் கிடைக்காது. நம்மளோட மெமரிஸாக இருக்கட்டும், கூடயே தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னதான் பர்சனலாக நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்து ப்ராப்ளமாக இருக்கும். அப்போல்லாம் இவரோட சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு சாங் வந்து ரிங்டோன் எங்கேயோ அடிக்கும், ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அன்னைக்கு ஒரு டேல அந்த ஒரு மினிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் தரும். அதான் நண்பன் படத்துல ஒரு வரி வரும், பாதை நீயே போட்டு தந்தாய், பாதி வழியில் விட்டு சென்றாய், ஒரு தாயை தேடும் பிள்ளையானும். ஆனா இப்ப சொல்றாங்க பல பேர், இப்ப அரசியல்ல இருக்கிறதுனால அரசியல்ல அவரை ஃபாலோ பண்றவங்க பெருசா கனெக்ட் ஆகாது. ஆனா ஒரு சில பேர் அரசியலை ஃபாலோ பண்ணாம ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. நிச்சயமா அவர்களுக்கு இந்த படம் சிறிய வழியை கொடுக்கும். என்னதான் நீங்க அரசியலுக்கு தளபதி போயிருந்தாலுமே இந்த அளவு ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா கிடைக்காது. நம்ம ஒரு தேர்தலில் ஒரு சினிமாவில் பார்க்குற தளபதி நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். பாலிட்டிஷியன்லாம் அந்தளவு பாண்டிங் நமக்கு கிடைக்காது. இன்னொன்று எதுக்கு கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது படத்தில். நிறையா காட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கொல்ற சீன், நிறையா அந்த மாதிரி குண்டு, துப்பாக்கி, கன், பாம் இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இது குழந்தைகளுக்கும் இந்த குட் டச் பேட் டச்லாம் பேசியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு மெயின் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்களும் இந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி ஓடிடியில் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமான படமாக தான் இது கொடுத்துருக்காங்க. தேசப்பட்டு சொல்கிற படம். இந்த படத்தை எதுக்கு முடக்கி எதுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கினாங்கன்னு இன்ன வரைக்குமே புரியல. படம் பார்த்ததுக்கப்புறமும் ஏதாச்சும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய தப்பு இருக்கா, ஏதோ ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்தியா தேசத்துக்கு எதிராக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படி எதுக்கு அதை முடக்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு சரி பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான இதுவும் போயிட்டுருக்கு. என்னடா டெல்லியில் வந்து போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாடு எப்பவுமே புத்திசாலியான மக்கள் தான். இந்த நாள் வந்து ஜனநாயக திருவிழா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நீட்டுக்கான எதிர்ப்பும் இளைஞர்கள் திசை மாற மாட்டாங்க, அவங்க அதே திசையில் இருப்பாங்க. தமிழ்நாட்டோட அரசும் நீட்டு வேண்டாம்னு தான். நீட்டு வந்து இந்த மாதிரி குளறுபடியான நீட்டே வேணாங்கிறது அவங்களோட கொள்கை முடிவாக இருக்குது. எல்லா கட்சிகளும் பிஜேபி தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் அதெல்லாம் இருக்காங்க, அதில் உறுதியாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துச்சு, அப்புறம் இந்த கிறிஸ்டபர் நோலனோட ஒடிசியா அந்த மூவிலாம் ரிலீஸ் ஆச்சு. ஒடிசி அப்போல்லாம் வந்து யாரும் இது பண்ணலை. கரெக்டாக ஜனநாயகம் குறி வச்சு தாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி வருது. இது மாணவர்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் நிற்போம். நீட்டு கண்டு ஒரு அதுக்கான தெளிவு கிடைக்கணும். நம்ம சேனலுக்கு நிறையா பேர் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பேசி நிறைய பேர் பேசலாம். இதுக்கான செயல்படணும். ஜனநாயக ரீதியாக செயல்னா நீங்கள் நம்ம கையில் தான் இருக்குது. ஓட்டு போடுறது நம்ம கரெக்டான நபர்களை வந்து சென்ட்ரல் லெவல்லையும் சூஸ் பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராதுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக எனக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து இது குட்டி ஃப்ளாஷ்பேக் 2019 சர்க்கார் படம் பார்க்க போயிருந்தோம் ஒரு 2 நாளில். அப்போ நாங்கள் சர்க்கார் படம் பார்த்துருக்கப்ப வெளியில் வந்து அப்போதைய அதிமுகவினர் பேனர் கிழிச்சு ஒரு சில பிரச்சனை ஈடுபட்டாங்க. எங்கள் ஃபோன் வந்துச்சு, என்னப்பா சேஃபாக இருக்குங்களா. அதே இன்னைக்கு நாங்கள் போகிறோம் அதே ரம்பா தேட்டரில் ஒரு கோலாகலமாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் தளபதி சொன்ன மாதிரி இன்னைக்கு அது நிரூபணமாயிருக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் ரிலீஸ் ஆனது ரொம்ப பெருமையான விஷயம். யாருக்கெல்லாம் விஜய் அவர்களை பிடிச்சவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். பிகஸ்ட் ஒரு எமோஷன், ஒரு வைபோட வெளியில் வருவீங்க. இதுதான் நான் ஓவராலாக இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.